ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் அப்புறம் கால் பண்ணி அது இருக்கா இது இருக்கான்னு கேட்பீங்க. அது கேட்குறதுனால தப்பு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம், அதாவது மயிலாப்பூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் இந்த இடம் மொத்தம் 7 ஏக்கரு 60 சென்ட். அதில் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புன்னா நல்ல சிறப்பான தோப்பு. மரம் அளவான மரம் தான். பாதை மண் பாதை. மண் பாதைன்னா ஒரு ஊர்லேருந்து பக்கத்தில் ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்துலேருந்து அந்த ஓடை கரையோரமாக வரும். அந்த பாதை ஓடை கரையிலேயும் பாதை எல்லாத்துக்குமே அது பொதுப்பாதை. நல்ல சிறப்பான இடம். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் 3 ஏக்கர் 60 சென்ட் எம்டி லேண்டு. அந்த எம்டி லேண்டுலேயுமே 1 ஏக்கருக்கு பக்கமாக கொய்யா, பறவை தென்னைமரம் இருக்குது. ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது, பங்கு கிணறு. ஒரு போரு இருக்குது, அது தனி போரு, அவர் சொந்த தேவைக்காக போட்ட போரு. போரு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 600 அடி 650 அடி வரும். தண்ணி நல்ல சிறப்பான தண்ணி. ஏரியாவில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல சிறப்பான இடம். ஓனர்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர். அந்த 2 பேர்த்து சொத்துமே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மண் பார்த்திங்கன்னா கரிசல் கலந்த செவல், அதாவது கரிசலும் செவலும் கலந்தது மண். தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக தான் இருக்குது. பராமரிப்பு கொஞ்சம் கம்மி. பராமரிப்பு நல்லா பராமரிச்சிருந்தா இந்த மரத்துக்கு எப்படி போனாலும் ஒரு 250 300 தென்னை மரத்துக்குள்ளே வரும். ஆனால் 250 மரம் காய் வெட்டுதுன்னு சொல்லி ஓனர் சொல்கிறாரு. நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கர் 25 லட்ச ரூபா சொல்கிறாரு. கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் நிறையா பேர் பார்த்துட்டு விலை கூட இருக்குன்ட்டாங்க. இப்போ இது ஒரு லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்னால் ஆவரேஜ் சொல்கிறார். தென்னந்தோப்புக்கும் எம்டி லேண்டுக்கு அந்த மட்டும் ஈக்குவலாக இருந்தால் கொடுத்துடலாம் அப்படின்றார். மரத்துலலாம் நல்ல காப்புலதாக இருக்குது. நல்ல சிறப்பான மரம். பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு தான் இருக்கும் இந்த மரத்துக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதா இருந்தாலும் நல்ல தோதான இடம்தான். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏக்கர் 10 ரூபா 15 ரூபாய்க்கு எடுக்கலாம். இந்த லேண்டிலேருந்து அந்த ஏரியாவுக்கு அந்த லேண்டுகளுக்கு போகிற பாதை இவங்க காட்டு வழியாக தான் போகிறது மாதிரி இருக்குது. அதனால் வாங்குகிறவங்களுக்கு நல்ல தோதான இடம், நல்ல சிறப்பாக இருக்கும். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா மேலாகத்தான் கிடக்குது. கிணறுலேயே நாங்கள் போய் பார்த்தோம். கிணறு நல்ல தண்ணி நல்ல தண்ணி சோர்ஸோடு தான் இருக்குது. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. இதில் அந்த எம்டி லேண்டு சொன்னேன் பார்த்திங்களா, இதில் ஒரு 80 அடி நீட்டம், ஒரு 20 அடி 22 அடி அகலம் செட்டு போட்டிருக்காரு. குறைஞ்சது இதில் ஒரு 10 மாடு 15 மாடு கட்டலாம் ஒரு சைடுக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டும் போட்டிருக்காரு. கிணறு பாருங்கள். கிணறு இது கிணறுல இப்போ மோட்ரு ஓட்டுறதே கிடையாது. கிணறை பராமரிக்காதனால தண்ணி கிடக்கு பாருங்க. அதனால் போரில் தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கல் போடுறேன் பாருங்கள். கிணத்துல தண்ணி ஆடும் பாருங்க. கிணறு இந்த ஏரியா இதை பூரா சுத்தம் பண்ணி பராமரித்தோம்னா கிணத்துலே சரியான தண்ணி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸு தான்.
நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி. இதை தொடர்ந்து நம்ம பையர்ஸுகளும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இடம் பிடிச்சதுன்னா உடனே சிட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு அவசர தேவையின் காரணமாக இப்போ விற்க போகிறாங்க. அவசர தேவையின் காரணமாக இருக்கிறதுனால தான் சொன்ன ரேட்டை விட இப்போ குறைச்சி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போடுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு தோதாக இருக்கும். பாதை வந்து அந்த மண் பாதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மண் பாதையை வந்து இப்போ ஜல்லி போட்டு தார் ஊற்ற போகிறாங்க. லேண்டுக்கு போகிறவங்க பூராமே எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இதில் பாதை தார் ஊற்றித்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தார் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மரமெல்லாம் ரொம்ப அளவான மரம் தான். இதில் ஒரு போர் இருக்குது இந்த இடத்துல. போரை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் போர். இந்த 1 ஏக்கருக்கு பக்கமாக கொய்யா போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இந்த கொய்யாவும் இது தான். நல்ல ஒரு சிறப்பான இடம். தொடர்ந்து நம்ம பையர்ஸு வந்து நிறைய எனக்கு லோ பட்ஜெட் இடம் வேணும்ன்றீங்க. வாங்க. நன்றி, வணக்கம்.